வெல்கம் மை டியர் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர். மிஸ்டர், பிராணிகளை சுடக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. என்ன மாதிரி நீங்களும் பணம் போட்டு எஸ்டேட் தோப்பு துறவு வாங்கி அதை இந்த மாதிரி குரங்குகள் வந்து நாசம் பண்ணா அப்ப தெரியும். சுடக்கூடாதாமே. மரியாதையா சொல்றேன், போயிடுங்க போயிடுங்க. வாடா, வா வா. இந்த ரொட்டி சாப்பிடு. கை கொடு. ஏய், உனக்கு உன் குழந்தையை தவிர வேற எந்த சொந்தமும் கிடையாது. அதுக்காகவாவது உன்னை உயிரோடு விட்டு வைக்கலாம் நினைச்சேன். ஆனா நீ அடிக்கடி எனக்கு தொல்லை கொடுக்கிற. உன்னை வஞ்சம் தீர்த்தாதான் எனக்கு நிம்மதி. கரிமுனுசாமி, நீ இங்கே இறங்கிக்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பிரார்த்தனை இருக்கு. திரும்பி வர 2 நாள் ஆகும். வீட்டை பத்திரமா பார்த்துக்க. பாப்பாவை பத்திரமா பாத்துங்க சார். நான் இப்படியே பஸ் ஏறி போயிடுறேன். சரி முனுசாமி, இது பிறந்ததுல இருந்து இதுக்கு அப்பா அம்மா சொந்தம் எல்லாமே நான் தானே. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். கவலைப்படாம போயிட்டு வா. மிஸ்டர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனுஷன் சொல்லுவாங்க. அந்த குரங்க தான் நீங்க சுட விடல. அதை காப்பாத்தின இந்த மனுஷனை சுட்டா என்ன? நீங்களாம் ஏன்டா நிக்கிறீங்க? போங்க. இவன் குழந்தை அழுது. இனிமே இந்த உலகத்தில் இவன் குழந்தை அழவே இதையும்
சிலம்பு வாத்தியார் சின்னப்பு விட்டது இல்ல. என்ன இது குரங்கு எடுத்துட்டு போகுது, திருடிட்டு போகுதோ? ஆமா, கட்டி கிடந்து மாட்ட காணோம். நான் இங்கதானே இருந்தேன். சீக்கிரம் வாங்கண்ணே, ஊருக்கு வெளியே போய் பார்க்கலாம். இப்படி வாடா, இப்படி வாடா. வீட்டை பாத்துக்கலாம், போடா. நம்ம மாடு இங்க நிக்குது. இந்த குரங்கு தானே எடுத்துட்டு வந்தது. இது யாரு குழந்தை? இங்க எப்படி வந்தது? இதுக்கு அப்பா அம்மா யாரு? அப்பா அம்மா இல்லாத குழந்தையா? சின்ன பண்ண, உங்களுக்கு தான் குழந்தையே இல்லையே, நீங்களே இதுக்கு அப்பாவை நினைச்சுக்கங்களேன். சரி சீனாதானா, சீனாதானா, வாங்க போலாம். நீயும் வர்றியா? வா வா. இந்த குரங்குமா? சொந்தமே இல்லாம தனிமரமா நின்ன எனக்கு புது சொந்தத்தை கொண்டாந்துருக்கு. இத குரங்குன்னு சொல்லாதீங்க, மாருதின்னு கூப்பிடுங்க. வாங்க வாங்க, மாட்டை அவுத்துட்டு போலாம். பாத்தியம்மா எவ்வளவு அழகா இருக்கு. கடவுளே, உன் அருளால கிடைத்த இந்த குழந்தைக்கு மீனாட்சியின் பெயர் வைக்கிறேன். நீதான் காலமெல்லாம் இந்த குழந்தைக்கு துணையா இருக்கணும்.
இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வெத்தலை பாக்கு போட்டா எப்படி இருக்கும்? மஜாவா இருக்கும். டேய் புடா. போட்டது எப்படி? சபாஸ். ஐயா! மாமூல் என்ன 10 ரூபா கொடுக்குற? வியாபாரமே ஆகல. 10 ரூபாய் தாயா இருக்கு. காளாம்பு வியாபாரமே ஆகலையா? அதனால நீ போய் கூட இருந்து மீதிய வாங்கிட்டு வா. போ. ஆய் முட்டை வா வா வா. இல்ல போ. ஹாய் கோழிக்குட்டை. ஹாய். எங்க மாமூல்? இன்னைக்கு வியாபாரமே இல்ல. என்னடி மாமூல கேட்டா மாமூலா இல்லங்கிறீங்க? கீழே இருக்க. ஐயோ. படே. என்னடி ஆடுறதுக்கு ஒத்திக்கையா? ஆமா. எந்த ஒரு மைனர்னு தெரியுமா? என்னைக்கு மைனர் பத்தி நான் கேட்டிருக்கேன்? நீங்க ஆட சொன்ன இடத்துல ஆடுற, நீங்க விக்க சொன்னதை விக்கிற, வாங்க சொன்னதை வாங்குற. ஐத்தரி என்னடி விரக்தியா பேசுற? இந்த விரக்தி உன்னை ஒருத்தன் காதலிச்சு கெடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டானே, அப்ப வந்திருக்காண்டி. அதை விட்டுட்டு கெட்டு போன உன்னை போனா போகுதுன்னு செல்லமா பிரியமா வப்பாட்டியா வச்சிட்டு இருக்கேன். ஏய் ஏய் ஏய், நடு தெருல அம்போ நின்னப்போ உனக்கு எவனாவது கை கொடுத்தானாடி? நான் கொடுத்துட்டேன் இந்த கைய, மாமூல் வாங்குற கைய. அப்புறம் என்னடி விரக்தி? ஓட்டது எப்படி? என்ன காதலிச்சவ என்ன ஒரே ஒரு நாள் தான் கெடுத்தா. ஆனா நீங்க தினமும் கெட சொல்றீங்களே, இது சரியா? எனக்கு சரியா படுதுடி. இத பாருங்க, 4 பணக்காரங்களை கூட்டி என்ன அவங்களோட ஆட சொல்றீங்க. இதை காரணம் காட்டி அவங்கள பயமுறுத்துறீங்க, பணம் பறிக்கிறீங்க. இப்படி பணம் சம்பாதிக்கணுமா? அப்படி சம்பாத்தியம் வேண்டாங்க. ஐய் கண்ணுக்குட்டி, புடவை சொல்லி கைலி கேட்டா என்னைக்குமே நல்லா இருக்காதுடி. சொக்கட வராரு. அண்ணே, என்னடா இது போட்ட சண்டை? கால்ல ஒரு கத்திய கட்டி விட்டு இருந்தா இன்னொரு ஒரு கோழி செத்து விழுந்திருக்கோம். சுக்கா பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல. நல்ல ஆளியா நீ? பிராணிகளை இம்சப்படுத்துறதா சண்டைய? கத்தியா கட்டுறாங்களாம்ல கத்தி. அடியாத்தி
சின்னப்பா வாத்தியார் பொண்ணா? சமைஞ்சதுக்கு அப்புறம் அழகாத்தான் இருக்க. ஏன் சீதனம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்களா? ஐ, பேச்சு மட்டும்தானா? சரி அம்பிடுதேன். ஏமா மீனாட்சி, என்னப்பா? சந்தைக்கு போய் கொலுசு வாங்கிட்டு வரேன்னு வந்து இங்க என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? பொழுது சாய போகுது, வீட்டுக்கு வாமா. ஓ விட்ட மாட்டாங்களே. காளாம்பு, காலுக்கு கொலுசு நல்லாவே இருக்குடா. ஏமா, என்ன வேணும்? வந்து மாநகரி கிராமம் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? கூப்பிடு தூரம் தான் இருக்கும். கூப்பிடு தூரம்னா எவ்வளவு? அது கூப்பிடுறவங்க தொண்டைய பொறுத்தது. ஏமா, நீங்க சொன்ன அந்த கூப்பிடு தூரத்துல தண்ணி குடிக்க கிடைக்குமா? ஓ நெல்லிக்காய் உருணில கிடைக்கும். அது எங்க இருக்கு? நம்ம மருதவீரன் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. மருதவீரன் கோயில் எங்க இருக்கு? நம்ம நெல்லிக்காய் உருணி பக்கத்துல தான் இருக்கு. அது ரெண்டு எங்க இருக்கு? நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்கு. என்னம்மா நீ? என்ன நீங்க சின்னமா மறுவிட்டே நிக்கிறீங்க? சும்மா போவீங்களா? இந்த பாருமா, நீ ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காத. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இவ்வளவு பேச்சு. கீழே கீழே. போனா போகுதுன்னு மானாமரதைக்கு வழிய சொன்னா காணாங்குருவிய தேடிட்டு நிக்கிறீங்களே, போவீங்களா? சத்து. என்ன இருந்தாலும் படிச்சவைய தான். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு பொசுக்குன்னு போயிட்டாங்களே. உள்ளவா இன்னைக்கா சந்தோஷமா இருங்க. என்னது, இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? உனக்கு எப்ப மாப்பிள்ளை பிடிக்கிறது, நீ எப்ப முட்டை வைக்கிறது? ஐயா, வயசுக்கு வந்து இவ்வளவு நாளாகி முட்டை வைக்க மாட்டேங்கிறியா? சுத்தி வா. டேய் லிங்கப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என் கோழி ரொம்ப நாளாவே முட்டை வைக்கல. உள்ளூர் சேவெல்லாம் கொண்டாந்து பார்த்தேன், ஒண்ணும் முடியல. மகரக்கட்ட ராத்திரி சந்திரா ஆடுறதுக்கு மைனர்களா ரெடியா? ஜிப்பாவில இருந்து பூஜா டம்ளர் வரைக்கும் எல்லாம் தயாரா இருக்கு. ஏமாச்சான், ரொம்ப காலமா இந்த மைனர்களை நாம ஏமாத்தி பயமுறுத்திட்டு வர்றமே, எவனாவது திருப்பி கொடுத்தா என்ன பண்றது? திருப்பி கொடுக்க விடுவனா? நான் யாரு? மானகிரி சொக்க. இந்த சொக்கம் சொன்ன 5 3 9. சரி சரி சந்திரா, அந்த மைனர் பசங்களோட பண்ண வீட்டுல இருந்து பட்டணம் போய் 4 நாள் சந்தோஷமா இருக்க போறா. நீயும் கூட போயிட்டு வா. இந்த மைனர்களுக்கு 2 கிளாஸுக்கு மேல ஆயிருச்சுன்னு சொன்னா என்னையும் சேர்ந்து ஆட சொல்றானுங்க. சிச்சி, அசிங்கமா இருக்கண்டா. அதனாலதான் சொல்றேன், சந்திரா மட்டும். என்னடா கலாட்டா? யாரா நீ? மாநகரி சொக்க. நாங்க யாரு தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியும். மாங்குடி மைனர், மலுகுப்பட்டி மாமா, பாதரக்குடி பண்ண, கூடுவாஞ்சேரி கூஜா. நீ எதுக்கு வந்த? நான் எங்க வந்தாலும் ஒண்ணு பணத்துக்கு வருவேன், இல்ல சுகத்துக்கு வருவேன். இப்ப எனக்கு வேண்டியது பணம். கொடுக்கல, ஒரு பெண்ணோட சேர்ந்து கூத்தும் கும்மாளம் அடிச்சுட்டா போலீஸ்ல புகார் சொல்லி உங்க எல்லாரும் மானத்தையும் வாங்கிடுவேன். கொடுங்கடா. டேய், என்னடி பாக்குறேன்? கொடுங்கடா. பணக்காரங்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு எவ்வளவு உதவியா இருக்கு. இன்னைக்கு இது போதும். படுத்தி பணம் பறிக்கிற சொகுசு இருக்க, அது சொகுசு தாண்டி. உங்க சொகசும் பவுசும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்காக என் உடம்ப காட்டி உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணுமா? சந்திரா, பொம்பளை உடம்ப பூ மாதிரின்னு சொல்றாங்களே, ஏன் தெரியுமா? ஆசைப்பட்டவளா மோந்து பார்த்துட்டு போகட்டுமேன்னு தான். இத பாருங்க, நான் சொல்றதை கேக்குறீங்களா? புடவை சொல்லி லுங்கி கேக்குறதா? அது அவ்வளவு நல்லா இருக்காதே. வழக்கு டேய், ஒன்னதாண்டா ஊரணி கரையில போய் இந்த பச்சளிய வேறையும் புடுங்கிட்டு வா, மருந்துக்கு வேணும். என்ன? நான் போய் குளிச்சிட்டு வரேன்.
கண்டது திங்காத பேரியாகும். போன்றேன் குளிக்க போறியா? இல்ல, குளத்தை சுத்தி செவரு கட்ட போறேன். என்னப்பா? உன் டப்பா மறந்துட்டு போறேன். இந்த தோப்பு கட்டியா பிறந்திருந்தாலும் அடிக்கடி உரசிக்கிட்டாவது இருக்கலாம். அனாவசியமா 5 அடி வளர்ந்திருக்கிறேன், பிரயோஜனமே இல்ல. பாவாட இன்னும் ஆட்ட காணோம். மசாலா அரைச்சிருவேன். யாரும் குடிக்கிறா? யாரும் இல்லையா? நேற்றுக்கு வர மாட்டானுங்களே. மாட்டிக்கிது. லிஜப்பண்ணா கழுத்து, லிஜப்பண்ணா கழுத்து, லிஜப்பண்ணா கழுத்து. ஆடு மரியாதையோட பேரை சொல்லுது. உனக்கு என்னது? ஏன்டா என் பேர்ல மாட்டிக்கிட்ட? நானா மாட்டினேன், நீங்க எல்லாம் மாட்டினீங்க. நான் மாட்ட நினைச்சது வேற, மாட்டுனது நீ. இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட வா. ஒரு முக்கியமான விஷயம். காலரை காப்பி செலவு வேணாலும் தரேன்டா. அண்ணே, எனக்கு பாவாடை வேணும்டா. பாவாடை தானே வேணும்? நான் இருக்கேன், கவலையே படாத. நீ யாருக்குடா வேணும்? எனக்கு பாவாடை வேணும்டா. உனக்கு பாவாடை வேணும்னா எனக்கு 500 மில்லி வேணும். ஏண்டா நீ இருக்கிற உயரத்துக்கு 500 மில்லியா? என்ன கிளாஸ்ல ஊத்திட்டு உள்ள இறங்குவியா? உயரத்தை பார்க்காதுங்க, என்ன என்னுடைய தொழில பாருங்க. அது சரி, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அதை விட உனக்கு பாவாடை தானே வேணும். சாயந்தரம் 5 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க, உனக்கு பாவாடையை பிடிச்சு கொடுத்துறேன். சரிடா, கட்டு போட்டு போய் ஏற்பாடு பண்றேன். அட்வான்ஸ் 500 மில்லிக்கு சில்லறையை வெட்டுறது நீ ஏற்பாடு பண்ற, அப்புறம் மொத்தமா தரேன். இந்த டிங்கிடி டிப்பாவலையெல்லாம் நம்ம கையில வேண்டாம், அட்வான்ஸ் கொடுத்தா தான் வேலை நடக்கும். வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சாலும் அலைவானுங்க. ஒரு வேலையை கொடுத்துட்டா உடனே அட்வான்ஸ் கேட்பானுங்க. போ, நான் அட்வான்ஸ் இல்லாம வேலை பார்த்தது இல்ல. சரி, நான் வரட்டுமா? சரி வாடா. சாயந்தரம் காலாகாலத்துல கூட்டிட்டு வாடா. ராத்திரி 12 மணி வரைக்கும் காக்க வச்சிடாத. இந்த மரத்துல யாரோ தூக்கு போட்டு தோணுதாக பேசிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நான் தான். நீயா? போன ஜென்மத்துல. நான் வரட்டுமா? இத மனுஷ பிறவியா ஆவியா ஒண்ணும் புரியல. என்ன செய்ய போறானோ? மீனாட்சி, குளிச்சிட்டு வரியா? எப்படி தெரியுது? சரி, உடம்ப பாடுறா. சும்மா செம்மண்ல தோண்டி எடுத்த வள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்கு. இந்த உடம்புக்கு சந்தன சோப்பு போட்டு தேய்ச்சு குளிச்சா எப்படி இருக்கும்? தேய்ச்சு விடுத்தா? பொம்பளைக்கு சோப்பு பண்ணணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன சொன்ன? வெக்கமா? அப்படின்னா என்ன? அடி போடி, சோப்பு பொருளை தாண்டி சுகமே இருக்கு. போட்டது எப்படி? மரியாதையா சொல்றேன், இந்த தொடர்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. கட்டிக்க போறவன் தொட்டா என்னடி தெரிஞ்சா போயிடுவேன். போடி போ, பாக்குறேன். மீனாட்சி, சுந்தரேஸ்வரா, முத்திரைய குத்தி இடத்திலே குத்தாதீங்க. லெட்டர் கிழிஞ்சு போயிடும், மாத்தி குத்துங்க. முத்திரைய குத்தி இடத்திலே குத்தாதீங்க. லெட்டர் கிழிஞ்சு போயிடும், மாத்தி குத்துங்க. பழம், புரோட்டா கறி, ஆம்லேட்டு, கோலா உருண்டை, மிக்சரு, வெத்தலை பாக்கு. இவன் இருக்கிற உயரத்துக்கு ஒரு ஆட்டம் வேற. ராயரங்கடா அடமான வச்சு கொடுத்தாங்க. இங்க பாருங்க. ஆடாதரா, பாவாடை எங்கடா? பாவாடை தான். பாவாடை ஏன் அவசரப்படுற? ஏன் அவசரம் எனக்கு தெரியும். பாவாடை என்னடா சொன்னா? பரவாயில்ல. பாவாடை
என்னடா இது கட்டிக்கிற பாவாடைய கொண்டாந்துருக்க? பாவாடை கேட்சி. முதலாளி அம்மா பாவாடை எங்கடா? பாவாடை கொண்டாந்துருக்கு. கேட்டா அறிவு கட்டணும். என் பணத்துல 500 மில்லிய குடிச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற, எனக்கு வயிறு எரியுதுடா. ஏய், உன்னை அடிச்சே நீ குடிச்ச 500 மில்லிய வெளியில எடுக்கிற. சுத்தி கூட்டம் இருந்தாலும் சுத்தாது வசூல் பண்ணலாம், வித்த காட்டுறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க முதலாளி அம்மாட்ட வாங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிடா. ஏய், நீ சொன்ன மாதிரி நான் அங்க வருவேன். இங்க பண்ண மாதிரி தண்ணிய போட்டுட்டு ஏமாத்த நினைச்ச, நான் தண்ணிய போட்டுட்டு உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்றுவேன். ஆமா, கவலைப்படாதல்ல, நான் இருக்கேன். வரட்டுமா? இருடா, பாவாடைக்காக வாங்கி வச்சேன். அவ வந்த பாடு இல்ல, நாம திம்போம். இந்தடா, அவுத்து வச்சு. எனக்கு நம்ம கவலை. அதானே, என்ன உனக்கேண்டா மனக்கவலை? சுட்டு செலவு பண்ணது நானாச்சே. தின்றா. அண்ணா, இப்ப 250 மில்லி இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? தின்றா. அண்ணா அண்ணா, வயிறு எரியுதுங்க. உனக்கு பொட்டணமும் வாங்கி கொடுத்து 250 மில்லி வாங்கி கொண்டாந்து தரணுமா? பேசாம சாப்பிடா. நீ என்ன தின்னாலும் இதே உயரம் தான். பெரியவரே, தாத்தா. ஏன்பா? உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. என்ன? உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. அப்போ படிச்சு சொல்லுங்க. சரி. Start immediately. Grandson wants to see you. Selai. தாத்தா, உங்க பேரை உங்களை பார்க்க ஆசைப்படுறானா, அதனால உங்களை உடனே புறப்பட்டு வர சொல்லி உங்க மக செல்லாய் இல்ல செல்லாய் அவ தந்தி கொடுத்திருக்கா. இந்தாங்க, உடனே புறப்பட்டு போங்க. சரிங்க. ஷட்டாட் இட்லி புட்லி என்ன பீஸ் நல்லதா இருக்கு. தாத்தா, உங்க பேரை உங்களுக்கு தந்தி கொடுத்திருக்காங்க. படிச்சு காட்டுறேன், கொடுங்க. சட்டாட் இட்லி புட்லி. புரிஞ்சுதுங்களா? உங்க பேரை உங்களை பார்க்கணுமா, உடனே புறப்பட்டு வர சொல்றாங்க. தாத்தாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உடனே தந்தியை கொடுத்துடுறாங்க. ஆசைப்படுறவங்களை பார்க்கணும்னா அவிகளுக்கு கூட தந்தி தான் கொடுக்கணுமோ? மாருதி, ராமரையும் சீதையும் ஹனுமார் தான் சேர்த்து வச்சாங்களாமே, எங்களை நீ சேர்த்து வைக்க கூடாதா? அவங்க போறதையும் வர்றதையும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அவங்க வர நேரமாச்சு, வாங்க போலாம். நான் அழகா இருக்கனா? ஒருவேளை அவைகளை கூப்பிட்டு போகுதுகளோ? இருக்கும் இருக்கும், பாப்போமே. இருக்கிறது பத்தாதுன்னு இதை வேற வச்சுக்க சொல்றியா? இந்த பூவை போட்ட எடுத்துட்டு வா. மணி சத்தம் கேக்குதா? அவைகதான். நீங்க செஞ்சு விட்ட அலங்காரத்தோட அவங்க முன்னாடி போறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. பூவாசனை எங்க இருந்து வந்தாலும் அவைகளை இழுத்துக்கிட்டு வந்துரும் சொன்னாங்கல்ல. இந்த பூ எடுத்துக்கிட்டு போய் அவைகளை கூட்டிக்கிட்டு வா. டா டாடா டா. என்னடா இது? ஏன் இங்க நிக்கிறீங்க? ஆமா, பூவதுக்கு? என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் அப்புறம் போயிடுவேன். எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்க இருக்கட்டும். இந்த பூவை கொடுத்து இதுகளை தூது வர சொன்னியே, தினமும் நான் அந்த பூவுக்கு காத்திருக்கலாமா? அது உங்க இஷ்டம். அப்போ உனக்கு காத்துக்கிட்டு இருக்க இஷ்டம் இல்லையா? அப்படி நீ
சொன்னாங்க? உங்களோட தினமும் இப்படி காத்தாட சுத்திக்கிட்டு இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. தினமும் சுத்திக்கிட்டு இருக்கிறது என்ன பட்டணமா? பட்டிக்காடு தானே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஊர்ல இருக்கிற அழகு வேற எந்த ஊர்ல இருக்கு? அப்படியா? பின்ன வாங்க சுத்தி காட்டுறேன். உட்காருங்க. நீங்க போங்கடா வீட்டுக்கு. போங்கடா, போங்க போங்க. மாமூர் சந்தைக்கு போயிட்டு வரையா, வியாபாரமே இல்ல. அடுத்த வாரம் வாங்கிக்கேன். உனக்கு வியாபாரம் ஆகணும்னா எனக்கு என்ன? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இப்ப ஒண்ணு இல்லையா. கொடுக்க போறியா இல்லையா? நீ என் தம்பி மாதிரி. நீ என்ன அடிக்கலாமா? சரி, அத்த பாசமா தம்பியாவது அண்ணனாவது குடுடே. யாரு? செலம்பு வாத்தியாரா? சாட்டை விடு. உன்னை தம்பின்னு ஒரு பொம்பளை சொல்லும் போது சாட்டிய ஓங்குறிய. உன்னை ஒரு தாய் பெத்தாளா இல்ல ஒரு பேய் பெத்துச்சா? செலம்பு, என் வழியில எவன் குறுக்கிட்டாலும் சரி, அவன் அப்படியே குழிக்குள்ள இறக்கிடுவேன். ஒரு காலத்துல எனக்கு செலம்பு வாத்தியாரா இருந்திருக்கிற, அதுக்காக மரியாதை கொடுத்து நான் போறேன். நொண்டி குதிரைக்கு சறுக்குனது குத்தமா? குப்புற விழுந்தும் மீசையில மண்ணோட்டலைங்கிறான். போயா. ஏண்டா உனக்கு அம்மா, அந்த ஆளுகிட்ட 500 மில்லிக்கு காசு வாங்கிக்கிட்டு எனக்கும் அவருக்கும் காதல் உண்டாக்குறீங்களோ? உன்னால அது முடியுமா? காதல் தானா வரணும்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வருவாரு. கழுதப்பால் கஷாயமும் செந்தட்டி பொடியும் தயாரா வச்சிருக்கேன். வந்த உடனே நல்லா உடம்புல பூசி ஒரு கிளகலப்பு உண்டாக்க போறேன். ஐயோ அரிக்குமே. அரிக்கட்டுமே. வாடாங்க, இந்த விஷயத்தை அந்த ஆளுகிட்ட சொன்னேன், உன் மண்டை மேலேயே போடுவேன். பேசாம உட்கார். நிறுத்தியா? இது என்ன ராகம்? முடியல. இதுக்கு பேரு அனத்தல். ஆமா, உடம்புக்கு என்ன? நிறுத்து நிறுத்து. என்ன இருமல்? இருமல் மட்டுமா? ஒருமல் தும்மல் எல்லாம் மொத்தமா சேர்ந்து உடம்புல விளையாடுது. எவ்வளவு நாளா? நினைச்சு நினைச்சு வருது. நினைச்சு. நான் நினைச்சா வருது. சரி, உடம்ப காட்டு. கை கால தூக்க முடியல. முடிஞ்சா நீயே திறந்து பாரு. இல்ல அக்கிரமா ஜமக்கார கடையே வச்சிருக்க. உலர்தா? கை காலெல்லாம் நடுங்குது. கதகதப்பா ஏதாவது இருந்தா குடு. கதகதப்பா கொடுக்குறேன் கொடுக்குறேன். உனக்கு இல்லாமையா? உள்ள போமா. எதுக்கு? இங்கேயே வச்சிருக்கேன். அது போட்டும். ஏயா, உன் உடம்ப நீ பாத்துக்க கூடாது? உன்னை பத்தி நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? பின்ன என்ன விளையாட்டுக்கா சொல்றேன்? ஒரு கண் பார்வையிலேயே தெரிஞ்சுக்க கூடாது? பாவாட, இந்த பையன் இருக்கிறான், நாம உள்ள போயிருவோமா? அவன் கிடக்குறான், சின்ன பையன். ஐயோ, நெஞ்சு பூரா சளி இருக்குதே. இந்தாங்க, இது குடிங்க. என்னது இது? கழுதப்பால் கஷாயம். கழுதப்பாலா? ஆமா, இத சாப்பிட்டா எப்பேற்பட்ட செளியும் 1/2 மணி நேரத்துல அறுத்து எடுத்துரும். ஐயோ, இது எனக்கு வேண்டாம். சாப்பிட்டா தான். சரி, இத நான் வீட்டுல கொண்டு போய் சாப்பிடுறேன். அது எப்படி? என் கையால உங்களுக்கு கொடுத்தாதான் எனக்கு திருப்தி. இல்லன்னா ராத்திரில நான் தூங்கவே மாட்டேன். பாவாட, உன் கையால எதை கொடுத்தாலும் நான் குடி. அப்ப குடிங்க குடிங்க. ஆமா, காலையில கலத மாதிரி கத்துவனா? கேட்டீங்களா கதகதப்பு? அது இப்ப உடம்புல வரும், ஒரு நல்ல சூடும் வரும். வருது வரும் வருது 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 வருதா? வருது. இல்லையா? அதோட ஒரு அரிப்பு வருது. நமச்சரா, அதுக்கு ஒரு பொடி வச்சிருக்கேன். இத ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி உடம்பு பூரா நல்லா பூசு, ரொம்ப நல்லா ஆயிடும். பாவாட, நீ ஏன் ராத்திரிக்கு வந்து அதை பூசி விட? நானே பூசி விடுறேன், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஆனா ஒண்ணு, கண்ட இடத்துல சுத்தாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். என்ன இப்ப குடிச்ச பாரு மருந்து, அது ஒரு மாதிரி கலக்கும்.
ஐயோ கலக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டேய் உனக்கு அண்ணா நீ கொடுத்த யோசனை அருமையா வேலை செய்யுது. கடம்படாங்குற இங்க நம்ம கடம்படாங்குறா. டேய் குடல் உள்ள ஓடுதுரா. டேய் என்னமா செய்யுதுடா. டேய் டேய் ஐயோ டேய் ஏடா முதலியார் கிணத்துல தண்ணி இருக்குதாடா? இங்க தண்ணி இல்ல, குளத்துக்கு தான் போகணும். குளத்துக்கா? அங்கயா? ஐயோ அது வரைக்கும் தாங்காதாடா. ஐயோ ஓடுங்கயா. ஐயோ முன்னாடி பின்னாடி வராதே. ஐயோ நல்லு. அடே அப்பா, எவ்வளவு மாங்கா. இதுக்கா 2 ரூபா கொடுக்குற நீ? இது போதுமா? ரொம்ப ருசியா இருக்கு. திருட்டு மாங்கா அப்படித்தான் இருக்கும். யாராவது ஓடுங்க. எங்கே போயிட்டானுங்க? அண்ணே நாங்க திருடல அண்ணே. இன்னொன்னு நீங்களே பறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஆளுக்கு ஒண்ணா கிடைச்சிட்டு போயிருவோம். ஆமாண்ணே. சீக்கிரம் வாங்க. பறிச்சு கொடுத்துட்டு உங்க கூட வரும்போது நான் மாட்டிக்கணும். வாங்க. சாப்பிடுவோமே. அண்ணே மாயாண்டி அண்ணே உங்க கொடுங்க. திருட்டுமாங்க சாப்பிட்டா இது நிறைய சாப்பிடலாம். நம்ம மாயாண்டி அண்ணே இதே கொடுப்பா. சீக்கிரம் அண்ணே. எப்படி இருக்கு? என்னது கடிக்க முடியலையே? ஐயோ அப்படி சாப்பிடக்கூடாது. இது எப்படி? இப்படி சாப்பிடணும். ஐயோ வரல. ஐயோ விடுங்க. மீனாட்சி, நொங்க விட உன் விரல் ரொம்ப இனிப்பா இருக்கு. மீனாட்சி, மீனாட்சி. ஏன் அப்படியே குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? வந்து முள்ள எடுத்து விடக்கூடாதா? என்ன என்னாச்சு? ஐயோ கையில ரத்தம். கையில ரத்தம் சரியா போச்சு. கையில சரியா போச்சு, உதட்டுல வருதே. மீனாட்சி, என்ன உன் குங்குமத்தை பத்தி பாடினிய, அதுக்கு சொந்தக்காரன் நான் தானே? ஏ ராசா, சொன்ன ஆசை வராதா? இந்த கிராமத்துல எந்த பொம்பளைக்கு தான் உன் மேல என் மேல ஆசையே வராது. மீனாட்சி கத்தாத, அம்மா மகளாவே இருக்கட்டுமே, சும்மா கிடைச்சிருமா? ஏண்டி, ஏன் என்ன விட்டா எவண்டி உனக்கு புருஷனா வருவான்? யோ, எனக்கு புருஷனா வரப்போறவங்க யார் தெரியுமா? தங்கம்னா தங்க தபால்காரரு. அந்த ஜோல்னா பையன் சுந்தரமா? அந்த சொட்டவாள குட்டிட்டேன். யோ, என் பின்னாடி சுத்துறத விட்டுட்டு ஒரு நல்ல பொழப்பா பாத்துக்க. சரியான பொழப்பு கிட்ட மனுஷனா இருப்பேன் போல இருக்கு. என் பொழப்புலயே முதல் பொழப்பு பொம்பளை தாண்டி. உன் நெத்தில குங்குமத்தை வைக்க போறவன் நான் தான். அந்த சுந்தரத்தை சோனா மச்சான், இந்த ஊரு யாருது? என் சோனா மச்சான் ஊர்.
காசு யாரு காசு? என் சொன்ன மச்சான் காசு. அப்படி இருக்கும்போது சின்னப்பனும் மீனாட்சியும் கேவலப்படுத்துறதா? விடாது 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 விடக்கூடாது. ஒரே மரத்துக்கல்ல ஒரே மூச்சா குடிச்சிட்டு ஒரே போடு போடுற மச்சான். அப்படி சொல்லுடா. என் குடும்ப கௌரவம் என்ன, என் குல கௌரவம் என்ன எனக்கு தெரியாதா? உன் தாத்தா சாராயம் காய்ச்சி சந்தையிலேயே வித்தான். உங்க அப்பா அருவா ஆறுமுகம் சொன்னா ஊரே நடுங்க. உங்க அண்ணன் கோட்டையூர் கொலைகாரன். அப்படி சொல்லுமா சொன்னா பீரங்கி வயசுல பிறந்த துப்பாக்கி மச்சான் நீ. மீனாட்சி சொன்னா மச்சான் கோவமா இருக்கிறாரு. ஆமா அப்புறம் நான் வெட்டிடுவேன். இத ஊத்து மச்சான். லிங்கம், வருஷா வருஷம் இந்த ஊர் திருவிழாவில சிலம்பு போட்டி நடக்கும். இதுவரைக்கும் அந்த சின்ன பங்கிட்ட எவனுமே மோதினதில்லை. இந்த வருஷம் நான் மோதிரண்டா. என் தந்திரத்தால அவனை மீனாட்சி உன்னை அனாதை ஆக்குறேன்டி. கப்பல்கார சுந்தரா இருக்கிறானே அவன் தான் போயிட்டானடா. யாருக்கோ கல்யாணம்னு பட்டணத்து. அப்புறம் என்னடா மீனாட்சி உனக்கு இந்த கலிதாண்டி. மச்சான் போலாமா? போலாம். ஊத்திக்க ஊத்திக்க. எல்லாத்தையும் வளர்த்துட்டு வரானு. என்ன மச்சான் வரும்போது காலால நடந்து வந்தான், இப்ப தலையால நடந்து போறானு. இன்னொரு கலையும் குடிடான்னு புத்தி சொன்னா கேட்டுறானா? கிடைக்கும் போது விட்டுருவானுங்க, அப்புறம் அலையிறது லோ 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 லோன்னு. அவன் தலையெழுத்து அப்படி. சொக்கண்ணே, இந்த மருந்துல எக்கச்சக்க விஷயம் கலந்திருக்கு. எங்கேயாவது காயம் பட்டிருந்தா போதும், அது மேல இது ரத்தத்துல கலக்கும், மயக்கம் வரும், உடனே உயிரே போயிடும். சபாஸ் வெள்ளக்குட்டி, சபாஸ். சிரிக்கிறியே, எனக்கு பயமா இருக்கே. வைத்தியம், உன் உடம்புலயே காயத்தை உண்டாக்கி அதுல இந்த மருந்தை தடவி சோதிச்சு பார்க்கலாமா? ஐயோ, என் தலைமையிலே கை வைக்கிறிய? ஆஹா, அதான் முயல் இருக்கே, அதை சோதிச்சு பாரு. எங்க அதுவும் நம்ம மாதிரி உயிர் தானே, வேண்டாங்க, அது பாவம். அடி போடி பைத்தியக்காரி, உன்னிய பாவமாகும். என் திட்டம் நிறைவேற வரைக்கும் ஓயவே மாட்டேன். இந்த விஷம் மருந்த முயல் காயத்துல வச்சதும் கொஞ்ச நேரத்துல எப்படி துடிச்சு சாக போகுதோ அதே நிலைமைதான் இருக்கும். கையில கம்பு வச்சிருக்கிற எம்பி எம்பி அடி. ஐயா, போட்டது எப்படி? கேள்வி என்ன? அதான் சொக்க வாயில நுர தள்ளுது. என்ன வாத்தியார கண்டுக்காதே. போட்டது எப்படி?
அந்த வீர சண்டையில, அதுவும் ஆம்பளைங்க போடுற சண்டையில இதெல்லாம் சாதாரணம். அது இருக்கட்டும்பா, கீழே விழுந்திருக்காரோ என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? பார்க்க போறியா? இதுல துக்கமே இருக்க கூடாது. அப்படி சின்னப்ப செத்தா கூட அவன் பணத்தை தூக்கி போட இந்த கிராமத்துல இருந்து எவனாவது போனீங்க, போனவன் வீட்டுலலாம் கொலவிடும். போட்டது எப்படி? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. என்னப்பாச்சு உங்களுக்கு? நெத்தியில ஒரே ரத்தமா இருக்கப்பா. இது வரைக்கும் நீங்க சண்டைக்கு போயிட்டு இப்படி வந்ததே இல்லையப்பா. மீனாட்சி, ஏம்மா அழற? நான் சண்டையில தோக்கலம்மா, நான் சண்டையில தோக்கல. ஆனா அந்த சொக்கம்தான் என் உயிருக்கு விலை பேசிட்டாம்மா. என்னமோ செஞ்சு என் உயிருக்கு விலை பேசிட்டாம்மா. உன் கல்யாணத்தை பார்க்க முடியாம சாகுறேங்கிற ஒரே ஒரு குறைதாம்மா. நீ சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இரம்மா. மீனாட்சி, மீனாட்சி. மீனாட்சி, அழறியா? அப்பம் போயிட்டானே கவலைப்படுறியா? போட்டோம், உன் புருஷன் தான் உயிரோட இருக்கணும். உங்க அப்பம் பணத்தை தூக்கி போட ஜாதியாவது ஜனமாவது எந்த நாதியும் இல்ல. ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சா ஓடி வந்துட்டு போறாங்க. இன்னைக்கு பூரா தேடி பாரு, இல்லன்னா மக்க நாள் சொல்லிவிடு. ஏதோ என் கடமை, என் கையால கொல்லி போட்டு போறேன். கொல்லி என்ன கொல்லி? நல்ல மனசோட அள்ளி தண்டை கிள்ளி போட்டாலும் அது கொல்லியா எரி. எனக்கு உதவியா நன்றி உள்ள ஜீவன்க இருக்கு. அதுங்க உதவியோட எங்க அப்பா பணத்தை நான் கரை ஏத்தல. ஏத்திக்கிறேன்டா, போற. வரட்டுமா? வரேன். மீனாட்சி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் துக்கத்தை நினைச்சிட்டு இருப்பேன்? உங்க அப்பாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும்? நான் செஞ்ச கடமை போதாது, உடனடியா ஒரு சபதம் செஞ்சாகணும். என்ன மீனாட்சி, சொல்லு. அதுக்கு முதல்ல உங்க ஒத்தாசை தேவை. எதுவா இருந்தாலும் சொல்லு மீனாட்சி. என் நெத்தியில குங்குமத்தை வச்சு என்ன உங்க பொஞ்சாதியா ஏத்துக்கணும். இவ்வளவுதானே? அந்த மீனாட்சி அருளால இந்த மீனாட்சியை என் மனைவியா ஏத்துக்கிறேன். சோனா மச்சான், ஒரு முக்கியமான ஊர்க்காரன் ஒதுங்கிறது ஒண்ட வந்தவன் கட்டிக்கிறதா? இந்த சோனா சொன்னா 5 3 9 சுந்தரத்துக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணமா? நடக்குமா? இல்ல நான் நடக்க விடுவனா?
மணவரை ஜோடிக்கட்டும், தாய பிள்ளைகள் வரட்டும், தாலி கட்டுற நேரம் ஏ கண்ணாட்டி சந்திரா அங்க வந்து நிப்பா. அப்புறம் என் செல்ல பொண்டாட்டிய உன் கள்ள பொண்டாட்டி ஆக்கிட்டியடா காவாலி பயலை எடுத்து காரி துப்புவேன். சந்திரா வயசுல சுந்தரத்தோட குழந்தை வளருதுன்னு ஒரு பொய்ய சொல்லுவேன். கல்யாணம் நிக்கும், மீனாட்சியோட குங்குமம் அவ கண்ணீர்லயே கரையும். மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாருதி பூக்குடு. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னப்பா? இந்த சொக்க இல்ல, அவனும் அவன் கூட்டாளியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக வந்திருக்கலாம். எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம நாட்டு வைத்தியம் இல்ல, அவன் சொன்னா. ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? நீ கவலைப்படாத, அவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க பண்ணிடுறேன். மாருதி, இதுதான் தூக்க மாத்திரை. இப்ப என்ன பண்ண போறேன், இந்த டம்ளர்ல போட்டு அவளுக்கு கொடுக்க போறேன். இத சாப்பிட்டா கார்த்தால சூரியோதயம் வரைக்கும் அவளுக்கு நினைவே இருக்காது. நீ எடுத்துட்டு போய் சொக்க இருக்கான் பாரு, அவன் கூட வந்திருக்கா பாரு, அவளுக்கு எல்லாம் கொடுப்போம். எடுத்துட்டு போ. நம்ம மாருதி அவளுக்கு மருந்து கொடுத்துருத்து. அப்பா, அவள சாப்பிடுறா. வேணாம் மச்சான், சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்குது மச்சான். 10 முந்த கள்ளியும் மொத்தமா சாப்பிட்ட மாதிரி சுத்துது. குரங்கிட்ட இன்னொரு டம்ளர் கேப்பமா? பார்க்க ரொம்ப நல்ல. யாரா அவன் தான் மாப்பிள, தபால்காரன். அவனா மாப்பிள? தாவணி போட்டிருக்கான் இல்லப்பா, துண்டத்தான் விரிச்சு போட்டிருக்கான். லிங்கப்பா, எனக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்கு. தாலி கட்டுற நேரம் வந்தா என்ன எழுப்பு. நீ படு மச்சான், நான் எழுப்புறேன். மறக்க கூடாது. பாவாட கூடாதா? படு படு. பாவாட எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரிடா, தாலி எடுத்த உடனே என்ன எழுப்பி விட. நீ படுறா, நீ எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க படுங்க, நான் இருக்கும் போது ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கதிமேளம் கதிமேளம் மாங்கல்யம் தந்து நான். ஏய் ஏந்திரியா. ஏன் மச்சான் மச்சான், என்னது நாம வரும்போது ஒரு தடவை சூரியன் உதிச்சது, இப்ப இருக்கா உதிக்குத? என்ன கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் யாரையும் காணா? கல்யாணமா? யாருக்கு எப்ப கல்யாணம்? என்ன விஷயம்? அறிவு கட்டவனே, ஏமாந்துட்டா. தாலி கட்டும் போது உன்னை எழுப்ப சொன்னல, உன்னை நம்பணும் பாரு. நீங்க ஏன் நிக்கிறீங்க? வாங்க போலாம். சகுனம் சரியில்லை. கடவுள் பூஜையில கரடி நுழைஞ்சா சௌகரியமா இருக்காது. அட ஏங்க நீங்க? கழுதைக்கு எப்படி கற்பூர வாசனை தெரியும்? வாங்க போலாம். ஏய் மீனாட்சி, நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டதா ஒரே அடியா சந்தோஷப்படுறியா? ஆனா அதே குங்குமத்தை இந்த கையால தாண்டி அழிக்க போறேன். தூங்கவே மாட்டேன், சத்தியம். மீனாட்சி,
எனக்கு ஒன்ன மாதிரியே அழகான பொம்பளை பிள்ளை வேணும். எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். பொம்பளை பிள்ளை தான் வேணும். அட, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னா பொம்பளை பிள்ளை தான் வேணுங்கிற? சரி, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு, ஆளை விடுங்க. மீனாட்சி, உனக்கு பிள்ளையா? அடி பாவி, உன் புருஷன் உயிரோடு இருந்தாதானடி உனக்கு புள்ள பிறக்கும். பாக்குறேன்டி, பாக்குறேன். உன்னை எதிர்த்துக்கிட்டு ஒருத்தன் இந்த மாநகரி கிராமத்துல இருக்கிறதாவது அந்த சுந்தரத்தை விடக்கூடாது. பாத்தியால, உங்க சாமர்த்தியத்தை அவன்கிட்ட காட்டுங்க. டேய் குள்ளா, கோழி முட்டைய கையில கொடுத்தா அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கோழி குஞ்சம் வெளியெடுக்கிற சாமர்த்தியம்டா எனக்கு. அவனை வழிமறிச்சு அவங்கிட்ட இருக்கிற பணத்தையும் தபாலையும் சூறையாடி அவன் வேலைக்கே ஒல வைக்கல. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லடா. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? தீர்த்து கட்டுங்க. அனுபவத்தினால சொல்றேன், எப்பவுமே நல்லதுக்கு தான் சோதனை. நாம தங்கத்தை தானே தேய்ச்சு பாக்குறோம், பித்தளை தேய்ச்சு பாக்குறது இல்லையே. அதே மாதிரிதான் சத்தியத்துக்கு சோதனை வந்ததாலதான் காந்தியே சத்திய சோதனைன்னு எழுதினார். சார், எனக்கு வேலை போயிடுமேன்னு கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா வேலையை விட்டு போகும்போது ஒரு களங்கத்தோட போனா அதை என்னால தாங்க முடியல சார். கவலைப்படாதீங்க சுந்தரம், ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன், சத்தியம் என்னைக்குமே தோத்ததில்லை. தைரியமா போங்க. நான் வர்றேன் சார். சுந்தரம், நடந்தது எல்லாம் அப்படியே விவரமா எழுதி மேலெடுத்துக்கு அனுப்புறேன். அந்த சொக்கம் பேர்ல நடவடிக்கை எடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார். Post 2678. Respected sir. என்ன சாமி,
ஏதோ ஞானோபதேசம் பண்ணா போல இருக்க. என்ன சமாச்சாரம்? சாமி சத்தியத்துக்கு சோதனை வரதால மட்டும் சத்திய சோதனன் காந்தி பேர் வைக்கல. சத்திய சத்தியன்னு உன்ன மாதிரி பெணாத்தரவங்களுக்கும் சோதனை வரும்னுதான் சத்திய சோதனைன்னு எதனாரு போட்டது. எப்படி சொக்கா செய்யறதையும் செஞ்சுட்டு தத்துவம் பேசுறியா? என்ன சாமி, ஏதோ காய்கறி வாங்கணுமா, கஞ்சி குடிச்சோமா, தபால் ஆபீஸ் வந்தோமா, தபாலா கொடுத்தோமா இல்லாம எதுக்கு வீண் வம்பல்லாம்? ஆமா சாமி, இந்த ஜோல்னா பையனுக்கு நல்லது செய்யணும்னு உங்களுக்கே இவ்வளவு அக்கறை? என் மனசுல நல்லதுன்னு படுறத நான் செய்ய போறேன். இது வம்பா? ஆஹா. அப்ப என் மனசுல நல்லதுன்னு படுறதையும் நான் செஞ்சுட்டுமா சாமி? என்னப்பா செய்ய போற? நான் என்னத்த புதுசா செய்ய போறேன்? உனக்கு இருக்கிறதோ ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதுவும் பாவம் வயசு வந்த பொண்ணு சாமி. அதுவும் தன்னந்தனியா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் வரைக்கும் தினமும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது வர வரைக்கும் நீயும் பெணாச்சிக்கிட்டே இருக்க சாமி. பாவம், பழுத்த பழம் செடியிலே வெம்பி போயிட்டா அதை அவன் சாப்பிடுவா. போட்டது எப்படி? வரட்டுமா? ஒரு மனுஷனுக்கு பணம் காசு அமைதோ இல்லையோ, நல்ல மனைவியும் நண்பர்களும் அமைஞ்சிட்டா அதை விட வேற சந்தோஷமே இல்லம்மா. நமக்கு நல்லதே நடக்கட்டுங்க. ஆனா எத்தனை நாளைக்கு தான் அந்த யமனோட அடிச்சுக்கிறது? எனக்கு என்னமோ வர வர ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத மீனாட்சி, போஸ்ட் மாஸ்டர் சொன்னபடி சத்தியம் ஜெயிக்கும். இல்ல சுந்தரம், சத்தியம் தோத்து போச்சு. என்ன சொன்னீங்க? இந்த நாட்டுல சத்தியம் ஜெயிக்கணும்னா காந்தி சாகாவரம் வாங்கி இருக்கணும். இன்னொரு காந்தி பிறக்கிற மட்டும் இந்த நாட்டுல சொக்கங்களை திருத்தவே முடியாது. என்ன சார் சொல்றீங்க? சொல்றத புரியும்படியா சொல்லுங்க. நீ போறதுக்கு அப்புறம் சொக்கம் வந்திருந்தா, என்ன மிரட்டினா, உனக்கு உதவி பண்ணினா, என் பொண்ணு அடப்பாவி நீயா? என்னையா கோலம்? அதை ஏன் கேக்குற? மரத்தடியில உட்கார்ந்து சேவிங் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல பழனியப்பனும் இன்னொரு ஆளு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த பழனியப்பன் சொன்னா, என் மகளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பாக்கணுமே அப்படின்னு வருத்தப்பட்டான். நான் சொன்னேன், ஏயா கல்யாணத்தை பண்ணி வச்சுதான் குழந்தைய பாக்கணுமா? கல்யாணத்துக்கும் குழந்தைக்கு என்னையா சம்பந்தம்? ஐயா கண்ணு மக கொய்யா தோப்புல குழந்தை விட்டாலே அவன் என்ன கல்யாணமா பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். விட்டானே ஒரு அறை. யாரு? அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன். அவன் ஏன் அவன் அடிச்சான்? அவன் தான் ஐயா கண்ணு. ஆ, எனக்கு இப்பதான் தெரியுது. அப்புறம் ஒரு மாதிரியா கால்ல கையில விழுந்து சமாதானத்தை பண்ணி சேவிங் பண்றான்னு ஒரு சைடை எடுத்தான். அந்த சமயத்துல அந்த சொக்கை அங்க வந்து தொலைக்கணும். சுந்தரத்துக்கு வேலை போயிருச்சு, சந்தோஷமா மிட்டாய் சாப்பிடறான்னு கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னான். ஏயா, சுந்தரத்துக்கு வேலை போனது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? ஒருத்தன் நல்லா இருந்து நீங்க பார்க்க மாட்டீங்களே? இந்த பாரு, ஒருத்தன் கெட்டான்னா தான் இன்னொருத்தனுடைய ஆசையை நிறைவேறும். அதெல்லாம் போட்டோம். எங்கேயா வேட்டி சட்டையை காணோம்? ஐயோ, சொக்கே சொன்னானேன்னு மிட்டாய் எடுத்து பார்பர் கிட்ட நீட்டினேன். அவன் கத்தி கழுத்துக்கிட்ட வச்சான். அவ்வளவுதான் தெரியும். தட்டால் மட்டால் அடி எவனா அடிச்சான். வேஷ்டி சட்டையை உருவிட்டானுங்க. அங்க பிடிச்ச ஓட்டம் இங்கதான் வந்து நிக்கிறேன். இத பாரு, சொக்கனோட சுத்திக்கிட்டு திரியிற பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி மாதிரி ஆக போற, ஜாக்கிரதை. அது இருக்கட்டும், பாவட நீ ஒரு மிட்டாய் தின்னு. இது யார் சாப்பிடுவாங்க? விஷம். பாவட கொஞ்சம் நில்லு. பாவட கரும்பு காட்டுக்குள்ள வரியா? இல்ல, எதுக்கா? வேஷ்டி சட்டை இல்ல, ஊருக்குள்ள வர வெக்கமா இருக்குது. நீ உள்ள வந்து புடவையில பாதியை கிழிச்சு கொடுத்தீங்கன்னா லுங்கியா கட்டிக்கிட்டு வந்துருவேன். ஐயோ போதும், இந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நான் போய் அந்த வழக்கு கிட்ட கொடுத்து விடுறேன். சீக்கிரமா இருட்டுறதுக்குள்ள கொடுத்து விடு. இங்க பாம்பு இருக்குது, தேள் இருக்குது. ஐயோ ஐயா, வந்ததுல இருந்து என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பு ஏன் மேல இல்லைங்கிறதும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அந்த ஆண்டவன் கொடுக்க வேண்டிய நேரத்துல தண்டனையை கொடுப்பான். அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட வேலை கேட்க வந்திருக்கேன். வேலையா? உனக்கு என்னப்பா இங்க வேலை தர்றது? வேலையில எந்த வேலையா இருந்தா என்னங்க, நான் மூட்டை தூக்க கூட தயாரா இருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்ல, உனக்காக ஒண்ணே ஒண்ணு செய்யலாம். என்னங்க? உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதையாவது செய்யுங்க பண்ண. பாவட என்னையா அங்க என்ன செய்யற? மருந்து காய்ச்சறேன். பச்சளை கிடைச்சா உடனே அடுப்பு வச்சு காய்ச்சிருவே. நீ மருந்து காய்ச்சி உயிரை காப்பாத்துனது போதும். ஐயா,
ஏன் அப்படி திடீர்னு ஆடுற? எனக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஆட போறேன். ஐயோ, அப்ப நான் போய் வேப்பல ஒடிச்சிட்டு வரேன். விளையாடுறியா நீ? என்னது இது? ஏன் அப்படி ஆட்ட ஆடுற? ஆமா, உன் மூக்கு மேல ஏன் கோவம் வருது? ஆமா, மூக்கு மேல கோவம் வருது, வாய் மேல கோவம் வருதுன்னு சொல்லு. சரி சரி, இனிமே சுத்தி வளைச்சு பேசாத, விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? உங்க அப்பன் தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்குன்னு விட்டுட்டு போன சொத்து அந்த மாட்டு வண்டி ஒண்ணுதான். ஆமா, அதை ஏன் சுந்தரத்துக்கு கொடுத்த? என்கிட்ட இருந்தா சும்மா கிடக்குது, ஒரு நல்ல மனுஷன் பழைக்கட்டுமேன்னு கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? உன்கிட்ட சும்மா இருக்கிற வண்டியை என்கிட்ட கொடுத்தா நான் ஓட்டி தலைய மாட்டேனா? இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தொக்கனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? நீ ஆம்பளை இல்ல? யார் சொன்னா இல்லன்னு? நான் ஆம்பளை தான். ஐயா, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? என் கண்ணு இல்ல, என் மூக்கு இல்ல, என் காது இல்ல, என் வாய் இல்ல, என் ராசா. பாவாட, என்னதான் கோமா வந்தாலும் இதுலதானே ஒவ்வொருத்தனும் சாகுறான். பாவாட, இதே ஜோர்ல நேர சொக்கங்கிட்ட போய் இந்த பாவாடை செஞ்சது தப்புத்தான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். அப்பாடா, ஆமையா, அப்படியே செய்யா. இல்லன்னா அந்த ஆள் என்ன பார்த்தானா சண்டைக்கு வந்துருவான். எனக்கு பயமா இருக்கு. வரட்டா? பாவாட, போகவும் மனசில்ல, இருக்கவும் பயமா இருக்குது. சாயந்தரம் வராமலா போயிரும். வர்றேன். அலமு, இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரியா? ஆமா, இன்னைக்கு ட்ரெயின் கொஞ்சம் லேட்டு. வண்டியில இருக்க, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். உங்க மாடு சீக்கிரம் கொண்டு போய் விட்டுடுவா. அலமு, அவ மாடு தொத்த மாடு, என் மாடு ஊரையே வித்த மாடு. என்ன அப்படி ரெண்டு பேரும் முறைச்சு பாக்குறீங்க? காய் குட்டி, சுந்தரம்னா இனிக்குது, கருப்பு சொக்குன்னா கசுக்குதோ? எத்தனை நாளா ரெண்டு பேரும் இப்படி ஊரை சுத்துறீங்க? வேண்டாண்டி, புஸ்தகம் தூக்குற வயசுல புள்ள தூக்குற நிலைமை வந்துரும். வேண்டாம். சுந்தரம் ஓட்டது எப்படி? என்ன வரான்? ஏய் சொக்கா, எந்த பொண்ணுகிட்ட நீ அளவுக்கு மீறி நடந்துகிட்ட அப்புறம் உதப்படுவ உத. அலமு, வண்டியில இருக்கு. உதையா? நானா? ஏய், காதுல என்ன பூவா வச்சிருக்க? அடாடாடாடாடாடா, ஏன் அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க? அவனை பத்தி தான் ஊரெல்லாம் தெரியுமே. அலமு, என்ன இருந்தாலும் நான் அவனை கொண்டு சொல்றேன். சொக்கன் கண்ணு சாம்பலுக்குள்ள இருக்கிற தணல் மாதிரி. அது யார எப்ப சுடும்னே தெரியாது. அவன் என்ன பேசினாலும் நீ அவன் கூட பேசாத. ஜாகிரதையாரு. வா, நாம போலாம். மாருதி, எனக்கு உடம்பு சரியில்லை. நீயும் பைரவனும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் போஸ்ட் மாஸ்டருடைய பொண்ணு இருக்கும், அதை கூட்டிட்டு வந்துருங்க. போங்க, போறையா, போங்க, போ, போ. பின்னாடியே சீக்கிரமா போ. மாருதி, சொக்க பின்னாடியே சீக்கிரமா போ. மாருதி, சீக்கிரமா போயே. சீக்கிரமா போ மாருதி. பின்னாடியே மாருதி, சீக்கிரமா போயே. சீக்கிரமா போ மாருதி. பின்னாடியே வரானே, சீக்கிரமா போ மாருதி. வேகமா போ மாருதி, வேகமா போ.
என்ன மாலம் இப்படி வர? அப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல லேட் ஆயிடுச்சு. ஸ்டேஷன்ல இருந்து நான் வர்றப்ப அந்த பாவி இந்த வழிமறிச்சு சீதையை ராவணன் சிறை எடுத்தான். அசோகவனத்திலும் சீதை கற்பனையோடாகவே வாழ்ந்தாள்னு அடிக்கடி படிச்சுட்டே இருப்பேன். ஆனா இந்த அலமு மாலகிரி கிராமத்துல அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. நல்ல சமயத்துல நம்ம பைரவனும் மாருதியும் அலுமுவை காப்பாத்திட்டாங்க. சுந்தரம், உன் வேலை போறதுக்கு இந்த பாவியும் ஒரு காரணமா இருந்தேன். நீ நன்னா இருக்கணும்பா, நன்னா இருக்கணும். நீ ஒரு மனுஷனா? உன் தங்கச்சியா நினைக்க வேண்டிய ஒரு பொண்ணை கெடுக்க நினைச்சியே, நீ நல்லா இருப்பியா? சரிதான், நிறுத்துடி. ஊர்ல இருக்கவனா என் தங்கச்சியா நினைச்சான், அப்புறம் நான் என்ன பண்றது? அவளை கெடுக்க நினைச்சது எனக்கு நினைச்சியா? இல்லடி, உன் புருஷன் அவளை கெடுத்தான ஒரு பொய்ய சொல்லி ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உன் மானத்தை வாங்கணும் தான் அப்படி செஞ்சேன். அது ஒன்னால முடியாதியா? ஏன்னா கடவுள் எங்க பக்கம். பாடி வாந்தி 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 சந்திரா வாந்தி சொக்கே வாந்தி சந்திரா வாந்தி சொக்கனால சந்திரா வாந்தி. கண்ணன் வருவான். என்னம்மா சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல அழுதுட்டு இருக்கிறியே? இல்ல, இது ஆனந்த கண்ணீர். கல்யாணமே செஞ்சுக்காம கர்ப்பிணியா இருக்கிறியே, இந்த சமயத்துல ஆனந்த வருது. ஆமா, ஒரு பொண்ணுக்கு எது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் தன் குழந்தை யாருக்கு பிறக்க போகுதுன்னு நிச்சயமா தெரியணும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பொண்டாட்டி புலத்தாச்சி ஆயிட்டா. என் பொண்டாட்டி புலத்தாச்சி ஆயிட்டா. கொஞ்சம் சும்மா இருங்களா? என்னமோ ஊர்வலத்துல இல்லாத நடந்துட்டா மாதிரி கடந்து ஊரையே கூட்டுறீங்க. உன் பொண்டாட்டி புலத்தாச்சி ஆயிருந்தா உனக்கு தெரியும். நான் தான் உங்க பொண்டாட்டி. நீதான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி புலத்தாச்சினா நான் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? இந்த விஷயத்தை பைரவ மாறிச்சு சொல்லவா? ஆமா, அது உங்ககிட்ட சொல்லிட்டு விஷயத்தையே உங்ககிட்ட சொன்னேன். என்னது? அத பாருங்க, சாக்லேட் கொண்டு வருது. சாக்லேட் தான். மாருதி, மீனாட்சி அக்காவுக்கு இடுப்புல எடுத்துருச்சு. நீ போய் நாட்டு வைத்தியத்தை கூட்டிட்டு வா. போ, ஓடு ஓடு. ராமாயி, கையில ஒரு குழந்தை வச்சிருக்கேன். ஏற்கனவே நன்னன் சிண்டுமா வேற ஒரு 5-6 தெரியுது. இந்த லட்சணத்துல இது ஒண்ணா? ஏமா, பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல இது தேவையா? நாடு தாங்குமா? ஐய, கிட்டக்கவா. நல்ல காய்ச்சல் இருக்கு, பிள்ளைக்கு பால் கொடுக்காத. என்னடா, யாருக்காவது உடம்பு தெரியலையா? ஓஹோ, மீனாட்சி கர்ப்பமா இருக்குல்ல, இடுப்பு எடுத்துருச்சா? சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க, 3 வேளைக்கு மருந்து கொடுத்துருக்கேன். சாப்பிட்டா குணமாயிடும். போங்க. வைத்தியம் எங்க போற? வைத்தியம் பார்க்கத்தான். வந்து வந்து மீனாட்சிக்கு இடுப்பு வலி, பிரசவம் பார்க்க போறியா? கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஊர்ல இருக்க கூடாத. அப்படி இருந்த மருந்த கொடுத்து உன்னை சாகடிச்சிருவேன். போட்டது எப்படி? மீனாட்சி ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு.
அவ இன்னொரு உயிரோட தவிக்கிற நேரத்துல நீங்க எப்படி தடுக்கிறது நியாயமா? நியாயமாவது அநியாயமாவது இப்ப நான் சொல்றபடி நீ செய்ய போறியா இல்லையா? அப்படி முறைக்காதீங்க. நாடி நரம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுது. சரி சரி, நான் கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டே போயிடுறேன். ஐயோ, என்னது இன்னும் நாட்டு வைத்திர காணோம். மாருதியும் வரல. முத்தாளம்மா, நீதான் காப்பாத்தணும். மீனாட்சி அக்கா, நான் போய் உங்க வீட்டுக்காரரை வர சொல்றேன். வைத்தியத்தை சுக்கம் பயமா? பக்கத்து கிராமத்துல யாரோ டாக்டர், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மாருதி, மீனாட்சி பத்திரமா பாத்துக்க. அந்த புள்ள எத்தனை நாள் உசுரோட இருக்குன்னு நான் பாக்குறேன்டி.
கள்ள கூட இந்தாங்க என்னடா இது? நீங்க தானே கேட்டீங்க கல்லு. ஏய், நான் உன்னை கேட்டேன். வாழ்க்கையில கொஞ்ச நேரமா அது நிதானமா இருங்கடா. முதல்ல நீ நிதானமாயிடுறா. யாரா அது? நான் தான் லிங்கப்பா. இந்த பார், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, பயமுறுத்திரியா? தொலை. ஏய், போய் தொலைறதுக்கு முன்னாடி உன்னை சொல்லி தொலைச்சிட்டு போறேன். நம்ம கிராமத்துக்கு இருந்த ஒரே நாட்டு வைத்தியர் பாவாடை ஆளை நீ மிரட்டி வெளியூர் அனுப்பிச்சிட்ட. இப்ப உன் அருமை வப்பாட்டி பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ தானா போய் பிரசவம் என்னடா கதை விடுற? இது மாசமே இல்ல. உன்ன மாதிரி ஆளுக்கு மைனரத்தான் தெரியும். மாசம் உன் பொண்டாட்டிக்கு தாண்டா தெரியும். சீக்கிரமா வீட்டுக்கு போடா. அவ ஆபத்தான நிலைமையில இருக்கா. புள்ள பொறுக்கம் தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்ற வைத்தியத்தை அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன். நாம செஞ்சவன நமக்கு தாங்க. தாசிக்கு தாலி கட்டினா தர்ம பத்னி ஆயிட மாட்டாங்க. ஆனா அவ தாசியாவே இருந்தாலும் நிச்சயமா ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்க முடியுங்க. உங்களோட வாழ்ந்ததுக்கு அடையாளமா இந்த குழந்தை நான் பெத்து கொடுத்துட்டேன். பொண்டாட்டிக்கு தான் நீங்க புருஷனா இல்ல. இந்த பிள்ளைக்காவது அப்பாவா இருங்க. இதுதான் என் கடைசி ஆசை. சந்திரா, இருக்கிறேன், அப்படாவே இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எத்தனையோ பேர் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் முதலா உனக்காக அழறேன். ஏய் மீனாட்சி, உனக்காகத்தான் வைத்தியத்தை ஊற விட்டே அனுப்பிச்சேன். அதனால என் புள்ளைக்கு அம்மாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இப்ப என் புள்ள அம்மா இல்லாம இருக்கு. பரவாயில்ல, ஆனா எனக்கு உன் புள்ள இருக்க கூடாது. எவ்வளவுதானே மீனாட்சிக்கு பிறந்திருக்க குழந்தைய தூக்கிட்டு வந்து அத நான் வாங்கிட்ட கொடுக்கணும். அந்த குழந்தைய நீ அவ்வளவுதான். அந்த குழந்தை மட்டும் இல்லடா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவ பரம்பரையே இந்த கிராமத்துல இருக்க கூடாது. களவு போட்டது எப்படி? மீனாட்சி, இனிமே உன் புள்ள இத்தோட இல்ல. அடப்பாவி, கொஞ்ச நாள் ஊரை விட்டே துரத்தி அடிச்சான். இப்பதான் திரும்பி வந்தேன், அதுக்குள்ள இன்னொரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானே. இதை எப்படித்தான் தடுக்கிறது? அடேடே, மாருதி வருது, அது கிட்ட சொல்லலாம். அடே மாருதி, சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தியா? மாருதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா. பாரதி, நான் நினைச்சபடியே சொக்கம் குழந்தைய எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த. அத மீனாட்சி வீட்டுல கொண்டு போய் போட்டுட்டேன். மீனாட்சி குழந்தைய கொண்டு வந்து என் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். எப்படியோ அவன் ஏமாந்தா சரி. என்னடா
என்ன இந்தா, ஆமாங்க, சொக்க முட்டு கையாளு நம்ம தூக்கிட்டு போயிட்டான். நான் எவ்வளவோ தடுத்தோம், என்ன தள்ளி விட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. என் குழந்தைய கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. மீனாட்சி, அந்த ரவுடி தூக்கிட்டு போனது சொக்கம் பிள்ளைய. உன் பிள்ளைய மாருதி உதவியோட நான் தான் ஒளிச்சு வச்சிருந்தேன். ஐயோ, இந்த உண்மை தெரியாம அவர் அந்த முரடனை துரத்திட்டு போயிருக்காரு.
இதோ என் கையில இருக்கிறது மீனாட்சியோட குழந்தை. ஐயோ சீக்கிரம் போய் மறந்து கொண்ட. வேண்டாம் சுந்தரம், எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. சந்திரா சாகும்போது இந்த பிள்ளைக்கு அது அப்படாருன்னு சொன்னா